ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் 2026க்கு முதல் வீடியோ. அதாவது +2 தமிழுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட போகிறோம். இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா நம்மளால் 90க்கு 90 எடுக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இம்பார்ட்டன்ட் நம்பி போகலாம், இல்லைன்னு சொல்ல. பட் எழுத்துப்பிழை, அதுக்கப்புறம் தமிழ்னு வந்துட்டாலே இங்கிலீஷ்னு வந்துட்டாலே நம்ம 90க்கு 90லாம் போட மாட்டாங்க. ஸோ குறிப்பிட்ட பேருக்கு தான் போடுவாங்க. அது பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ ஒரு சென்டம் வாங்குறது எப்படி, ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ல, அதை நான் சொல்கிறேன். நீ என்ன வேணாலும் படிச்சுக்கலாம், நெடுவினா சிறுவினா குருவினா பயிற்சி எல்லாமே படிக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த சென்டம் அப்படிங்கிறது வந்து தமிழில் கொஞ்சம் கடினம் தானே, அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் இந்த கொஷின்ஸ் படித்தாலே நெடுவினா சிறுவினா குருவினா அண்ட் பயிற்சி எல்லாமே அட்டன் பண்ண முடியும். என்னோடய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நம்பி போகாதீங்க. இலக்கண தேர்ச்சி கொள்ளும் புக் பேக்கும் சேர்த்து நமக்கு 7ஓ 8ஓ தான் வரும், மீதியெல்லாம் புக்கின் தான் வரும். ஸோ புக்கின்ல என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நூல்வழி நுழையும் முன் தெரிந்து கொள்வோம், அப்புறம் அந்த தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது பார்த்துக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்லேயும் இயல்லையும் இருக்கும். அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த 1 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ப்ளஸ் இலக்கணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இலக்கணத்துலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த இலக்கண குறிப்பு அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. புணர்ச்சி விதி அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க, 1 மார்க்கில் சொல்கிறேன். ஸோ அதனால் இலக்கண குறிப்பு பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ புணர்ச்சி விதியும் பற்றி தெரிஞ்சிருக்கணும். பகுபத உறுப்பிலக்கணம் பற்றி அவ்வளோ கேட்குறக்கு வாய்ப்பு கம்மி தான், அதாவது 1 மார்க்கில் சொல்கிறேன். ஸோ 1 மார்க்கில் இவ்வளோ விஷயமும் நம்ம பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் 1 மார்க்கில் ஒரு 14 out of 14 எடுத்தால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பேஜில் அதுதான் எழுதுவீங்க. சரி, எனிவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நெடுவினா சொல்லிடலாம், அப்புறம் சிறுவினா குருவினா, அப்புறம் எல்லாமே சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சும்மா பிடிஎஃப் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த லைக் எல்லாத்துக்கும் போய் சேரும். எனக்கு சில விஷயங்கள் தெரியாது, நியூ சிலபஸ் நியூ புக்கு. ஸோ இந்த வருஷம் கொஷின் பேப்பர் எப்படி இருக்க போகுது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே இதை அனுப்புங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், அப்போ தான் போய் சேரும். ஸோ அப்படின்னா இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா எல்லாமே எழுதலாமா? எல்லாமே எழுதலாம். ஆனால் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 6 மார்க் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டியது குறிப்புச்சட்டகம். அப்போது ஒரு சைடு ஹெட்டிங் போட்டு, உதாரணத்துக்கு மயிலி சீனி வெங்கடசாமின்னு ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினை வந்து நம்ம ஹெட்டிங் போட்டு, நம்ம குறிப்புச்சட்டகம்னு ஹெட்டிங் போட்டு பாக்ஸ் மாதிரி போடணும். இப்போ குறிப்புச்சட்டகம் எப்படி போடுவீங்க, போட்டு இப்படி பாக்ஸ் போடுவீங்க. பாக்ஸ் போட்டு சைடு ஹெட்டிங் முன்னுரை முடிவுரை, ஒரு குறைஞ்சது ஒரு 4 ஹெட்டிங் உள்ளே எழுதணும். முன்னுரை முடிவுரை சேர்த்தி 4 கிடையாது, அதை சேர்த்து 6 ஹெட்டிங்காவது குறைஞ்சது எழுத பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அந்த ஹெட்டிங்கை வச்சே நம்ம வந்து பேஜை ஓட்டிடலாம். ரெண்டாவது கண்டென்ட் இருக்கணும், இல்லைனா 6 மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்லாம் 6 மார்க் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஸோ நல்ல ஹேண்ட் ரைட்டிங், நல்ல ப்ரெசன்டேஷன் அண்ட் அடித்தல் திருத்தல் இல்லாமல் நல்லபடியாக எழுதுங்க. கண்டிப்பாக நெடுவினா வந்து நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் எப்படி எழுதணுங்கிறத நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வச்சு சொல்கிறேன், ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் வந்து குறிப்பிச்சட்டம் போட்டு தான் எழுதணும். சைடு ஹெட்டிங் போட்டு முன்னுரை அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துடணும். அடுத்தது சைடு ஹெட்டிங் போட்டு ஒரு 3 லைன், ஒரு 2 லைன், ஒரு சைடின் கீழே ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் எழுதுனா போதும். மேக்ஸிமம் 3 பாயிண்ட் எழுதுங்க, 2 பாயிண்ட் பத்தாது, ஓகேவா? ஸோ இயல் 1 மயிலி சீனி வெங்கடசாமி, பாரதியின் கடிதம், தமிழின் சீரழமை, 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3மே ஸ்கிப் பண்ண முடியாது. அடுத்த இயல் 2 நீங்கள் வியந்து பார்த்த நகரம், பொறுப்புணர்ச்சியின்றி. இந்த ஃபஸ்ட்டு 4 இயல் ஃபுல்லாக படித்தா எல்லாமே எழுதலாமான்னு கேட்டிங்க. கன்ஃபார்மாக எழுத முடியும். ஆனால் இது பப்ளிக் எக்ஸாம், இது வந்து ஆப்பேலி கோட்டையில் கிடையாது, அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. புயல் தாக்கத்தினால் கடிதம், இந்த கடிதம் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. 8 மார்க்கில் கடிதம் கேட்டால் என்ன ஆகுது? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வந்து மின் வாரியத்துக்கு எழுதுகிற மாதிரி இந்த கடிதம் வந்து பார்த்துக்கோ. திருக்குறளில் வந்து கண்டிப்பாக ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது, 99% வர வாய்ப்பு இருக்குது. அது என்ன 1% மிஸ் ஆகலாம், அதனால தான் சொன்னேன். சைனண்டு எறிதல் சினம் ரெண்டுமே பார்த்துக்க. இயல் 3ல் வந்து குடும்பம் பண்பின் படிமமாக ராமன் உரிமை தாகம், இந்த உரிமை தாகம்லாம் கன்ஃபார்மாக வரும். குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சில இதில் கேட்குறதில்ல. பட் என்ன பண்ணுறது, நமக்கு வந்து அதர் டிஸ்ட்ரிக்ஸும் கம்பேர் பண்ணும்போதும் பப்ளிக் எக்ஸாமும் கம்பேர் பண்ணும்போது அதுவும் கேட்டிருக்காங்க, அதனால் அதுவும் படிக்கணும். ஸோ பண்பின் படிவாக ராமன்லாம் தவிர்க்கவே முடியாத கொஷின்ஸ், கண்டிப்பாக படிக்கணும். இயல் 4ல் அரங்கின் அமைப்பு சிலப்பதிகாரம் தவிர்க்கவே கூடாது, கன்ஃபார்மாக வரக்கூடிய கொஷின்ஸ். பண்டைய கால கல்வி கதை எழுதிக்கலாம். திருக்குறள் வந்து அறிவுடைமை, திருக்குறள் ஒரு வாழ்வியல். நான் என்ன சொன்னேன், திருக்குறள் நெடுவினா வந்து 4 இருக்குது, 4மே படிக்கணும். இயல் 5னா நடிகர் திலகம், சென்னையில் உள்ள மயிலாப்பூர். ஸோ நடிகர் திலகம்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இயல் 6ல் நிர்வாக மேலாண்மை கோடைமலை, 2மே பார்த்துக்கோங்க. இதை தவிர வேறு ஏதாவது பார்க்க வேணாமான்னு கேட்டால் இதுவே அதிகமாக தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நீ பார்த்தீங்கனாலே 3 நெடுவினாவும் எழுத முடியும். அடுத்து வந்து சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா செய்யுளில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 எழுதுகிற மாதிரியும் உரைநடை 2 எழுதுகிற மாதிரியும் 4 கொடுத்து 2 எழுதுகிற மாதிரி தான் சொல்கிறான். அதனால் ஈஸியாகவே 4 இயல் படித்தாலே
ஃபுல்லாக நாளியல், அதாவது ஃபஸ்ட்டு நாளியல் படித்தாலே நீங்கள் எழுதிடலாம். திருக்குறளோடு சேர்த்து படிக்கணும். அண்ட் நான் கொடுக்குற கொஷின்ஸ் படித்தாலும் எழுதிடலாம். ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இயல் 1 மயிலி சீனி வெங்கடசாமி டீட்டெயிலில் இருக்கும். செம்பருதி மலைமேட்டில் எங்குளநீர் இடம் சொட்டி பொருள் விளக்குக. ஸோ இந்த இடம் சொட்டி பொருள் விளக்கு வந்து 3 இருக்குது மொத்தம். வருபவர் எவராயினும் எங்குளநீர் லாஸ்ட் இயரில் ஒன்று இருக்குது, ஈசன் மகன் நினைக்கிறேன். இந்த 3ல் கண்டிப்பாக ஒன்று வந்துடும், நோட் பண்ணி வச்சுக்க. இயல் 2 வாடகை காலத்து கோவர்கள் சென்னையில் உள்ள பண்பாட்டு அறிவின் நகரம், 3மே ஈஸி தான். திருக்குறளில் எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது, சினத்தினால் வரும் கெட்டினை, அன்பின் அரணும் பயின்று வரும் அணி. பயின்று வரும் அணி இதில் என்ன அணி வருது அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இயல் 3 குகனோட ஐவராகி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வருபவரான இடம் சொட்டி பொருளுக்கு மணந்தங்கம் விளக்குக. ஸோ இயல் 3மே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். அடுத்து இயல் 4 சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒருமுக எமினி, அதுக்கப்புறம் வந்து பெருமுக எழினி. நீங்கள் ஆசிரியரானால் அது வந்து கதை எழுதிக்கலாம், பட் ஈஸி தான். மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. திருக்குறளில் அறிவின் மேன்மை, மனத்தீர்ப்பம் அவசியம் பண்பு, சூதும் கல்லும் கேடு தரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்துக்கோங்க. வாழையும் பாம்பையும் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 5 திரைப்படத்தின் காட்சி கண்டிப்பாக வரக்கூடிய கொஷின் தான். ராமலிங்க அடிகள் ரிப்பீட்டட் கொஷின். மாளாத காதல் நோயினால் இந்த வருஷம் புது கொஷின் கண்டிப்பாக வரும். இயல் 6 வேளாண் மேலாண்மை ரிப்பீட்டட் கொஸ்டின் படிச்சு தான் ஆகணும். ஈசன் மகன் நான் சொன்ன இடம் சொட்டி பொருளுக்கு இதுவும் படிச்சு தான் ஆகணும். புறநானூற்று பாடலின் கருத்து இதுவும் படிச்சு தான் ஆகணும். ஸோ மொத்தம் 6 இயலுக்கான சிறுவினா கொடுத்துட்டேன். வித்தின் நீங்கள் ஹாஃப் டேயில் இதெல்லாம் முடிச்சிடலாம், ஒன்றுமே கிடையாது. அடுத்த குருவினா. குருவினா வந்து பார்த்திங்கன்னா இயல் 1 இயல் 2 திருக்குறள், இயல் 3 இயல் 4 இயல் 4ஓட திருக்குறள், இயல் 5 இயல் 6 இவ்வளவும் கொடுத்துருக்கேன். இதுவே அதிகம்தான். இதை தவிர வேறு எதுவும் கேட்பானான்னு கேட்டாங்கன்னா கேட்கவே வாய்ப்பு இல்லை, எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை நீங்கள் படித்து தைரியமாகவே போகலாம். ஸோ திருக்குறள் செய்யுளில் வந்து 3 எழுதிடலாம், உரைநடையில் 2 எழுதணும், அப்படி தானே உங்களுக்கு வருது குருவினா. ஸோ கண்டிப்பாக எழுதிடலாம், ஆப்ஷன்ஸோடு வரும், எழுதிடலாம். என்ன பிரச்சனை, இலக்கண தெரிச்சுக்கொள்ளு கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுவும் நான் கொடுத்துருங்க கடைசியில், அதை நீங்கள் பார்க்கலாம். 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அணி வந்து நிரல்நிறை அணி, ஏகதேசி உருவணி, பொருள் வேற்றி அணி, ஓமேணி. அணி எப்படி எழுதுவீங்க? அணி வந்து ஃபஸ்ட்டு வந்து அணியோட டெஃபினிஷன், அந்த அணினா என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன், அதுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அப்புறம் அணி பொருத்தம், அணி விளக்கம், இவ்வளவும் எழுதுனா தான் 4 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி எழுதணும், என்ன மாதிரி பண்ணணும்னு ஷார்ட்டாக மினி மெட்டீரியலாக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு மினி மெட்டீரியல் நாளைக்கு நான் கொடுப்பேன், நாளைக்கோ இன்றைக்கி சாயங்காலமாக போஸ்ட் பண்ணிடுறேன், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த அணியெல்லாம் ஈஸியாகவே நம்ம தட்டி வீசிடலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 அணியும் பார்த்துக்குங்க. அடுத்த பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு, இது கதை எழுதி வச்சுருவீங்க, அதனால் 3 3 தான் போடுவாங்க. என்ன பண்ணணும்னா இந்த 4 மார்க் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு அந்த பழமொழி வந்து என்ன பழமொழின்னு சொல்லிட்டு கரெக்டான டெஃபினிஷன் எழுதணும், அதுக்கு 2 மார்க்கு. அப்புறம் பழமொழியை விளக்கணும், அதுக்கு கதை எழுதுறதுக்கு 1 மார்க்கு. நீதிக்கு 1 மார்க்கு, மாரல் நீதின்னு சொல்லிட்டு பாக்ஸ் பண்ணணும் 1 மார்க்கு. ஸோ இவ்வளவும் எழுதும்போது தான் உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். இதுவும் நான் மினி மெட்டீரியல் எப்படி எழுதணும்னு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி எழுதினா போதும். அடுத்து இலக்கிய நயம்பாரல், ஃபஸ்ட்டு 5 பார்த்தா போதும், பேஜ் நம்பர் 95 உங்கள் புக்கில் இருக்கும். இலக்கிய நயம்பாரல் ஈஸி. ஏதோ ஒரு 3 நயம், மைய கருத்து திரண்ட கருத்து எழுதிட்டு ஏதோ ஒரு 3 நயம் எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து அணிப்பொருத்தமெல்லாம் எழுத முடிஞ்சால் எழுது, இல்லைனா முடிவுரை எழுதி முடிச்சிரு. ஓகேவா? ஏதோ ஒரு 3 நயம் எழுதணும். என்ன எதுகை 3 எழுதுவீங்க, ஏதோ முரண் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதுவீங்க. ஈஸியாக இருக்கும், 3 நயம் எழுதுங்க. கண்டிப்பாக 4 மார்க் இதுக்கு போட்டுருவாங்க. அடுத்தது திணைத்துறை படிக்கணும்னு ஆசை இருந்தால் படிச்சுருங்க, அதுவும் வரும். பொதுவியல் திணை, வாகை திணை, குதிர்பாசறைத்துறை, பொருண்மொழி காஞ்சித்துறை. ஸோ இந்த திணைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, 4மே படித்து தான் ஆகணும். ஏன்னா புது சிலபஸ்ஸு. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ திணைத்துறை நீங்கள் வந்து திணைத்துறையுமே அந்த திணைனா என்ன ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட விளக்கம். இதுவும் நான் மினி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இருந்தால் இப்போதைக்கு படிச்சிருக்காங்க. தமிழாக்கம் தருக பேஜ் நம்பர் கொடுத்துருக்குறேன், 4 மார்க்கில் கேட்கலாம். கருத்து படத்தை புரிந்து கொண்டு பற்றி எழுது, இதெல்லாம் கேட்டால் லக்கு 4 மார்க்கு. ஏன்னா அவனே ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருவான், அதை நம்ம பேராகிராஃபாக எழுதணும். பேஜ் நம்பர் 127 இருக்கும் உன் புக்கில். இதுவுமே நான் எப்படி எழுதணும்னு காட்டுறேன். அப்புறம் கீழ்காணும் பத்தியை படித்து எழுது, இது வந்து ஓன் தான், காம்ப்ரிகென்ஷன் மாதிரி கேட்டுருவோம், அதில் 4 கொஸ்டின் கேட்டுருவோம், எழுதணும், அவ்வளோதான். சார் இவ்வளவும் 4 மார்க்குக்கு படிக்கணுமா? நான் 5 கொடுத்து 3 தான் எழுதணும், நாங்கள் இவ்வளவும் படிக்கணுமான்னு கேட்டால் ஆப்ஷன் யூஎஸ். என்ன கேட்டால் அணி எழுது, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் நயம்பாரல் எழுது, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. தமிழாக்கம் தருகவோ திணைத்துறையோ எழுது, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ரொம்ப வீக்காக இருக்கிறவன் அணி படிச்சிரு, நயம்பாரல் படிச்சிரு, பழமொழி படிச்சிரு, போதும். ஓகேவா? பழமொழி பார்த்துரு, ஏன்னா பழமொழி கதை எழுதிடலாம். ஸோ ரொம்ப வீக்காக இருக்கிறவனுக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுக்காது, அதனால் அதை படிச்சுக்கோ. நல்லா படிக்கிறவன் எல்லாமே பாரு, ஏன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். அடுத்தது 4 மார்க் முடிஞ்சு, எனி 3 தானே எழுதணும், எழுதிக்கலாம்.
அடுத்த பயிற்சியில் வந்து 7x2 14 இதில் தான் மார்க்கே போகுது. 7x2 14 ஏன் மார்க் போகுதுன்னா, புணர்ச்சியும் பகுபத உறுப்புகளும் எவனுமே படிக்கிறது கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் படிக்கிற கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி விட்டுறீங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து பகுபத உறுப்புகளும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னுமே நம்ம கரெக்டாக எழுத முடியல. ஸோ அதுக்கான வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது தரேன், ஓகேவா? இப்போ அதுலேயும் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து பயிற்சி மொத்தமாக பேஜ் நம்பர் வைஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊமை தொடரை சொற்றொடராக அமைத்து எழுதுக பேஜ் நம்பர் 19. குறிப்புகளை மறந்திருக்கும் தமிழர்கள் பேஜ் நம்பர் 19. மயங்கொலை சொற்கள் பேஜ் நம்பர் 40. 4 சொற்களை கொண்டு தொடரமைக்க கண்டிப்பாக வரும், பேஜ் நம்பர் 41. பிரித்து சேர்த்தும் எழுதுக தொடரமைக்க பேஜ் நம்பர் 66. இதுவும் கண்டிப்பாக வரும். வள்ளினிமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக இதுவும் கண்டிப்பாக வரும், பேஜ் நம்பர் 69. பொருத்தமான வேற்றுமை இருப்பு கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 70. மரபு பிழை நீக்கி எழுதுக பேஜ் நம்பர் 94. தொடரில் உள்ள பிழை பேஜ் நம்பர் 95. சொல்லை பிரித்து சேர்த்து எழுது 2 இருக்குப்பா, இங்கேயும் இருக்குது, பேஜ் நம்பர் 96. பொருள் வேறுபாடு அறிந்து அதுவும் கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 126. கன்ஃபார்மாக வரக்கான கொஸ்டின் தான். ஸோ அடுத்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், பேஜ் நம்பர் 126. பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றுக இது கேட்பாங்க, ஆப்ஷனில் வேணால் விட்டுக்கலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், படிக்க முடிஞ்சால் படிச்சுங்க, பேஜ் நம்பர் 126. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இதுவும் கேட்பாங்க. மரபு பிழை நீக்கி எழுதுக பார்க்கணும். கலைச்சொல் எல்லாத்துலேயும் பார்க்கணும், கலைச்சொல் கன்ஃபார்மாக வரும், 2 கேட்பாங்க, 2 மார்க்கு. அப்போ எல்லா இயல்லையும் பார்க்கணும் புக் பேக்கில். புணர்ச்சி 1 பகுபத உறுப்புக்கணும் 1 எழுதணும், ஆப்ஷன் கொடுத்துருவாங்க 2 கொடுத்து 1. ஸோ இது நான் எழுதுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஏற்பாடு பண்ண முடியுமோ பண்ணுறேன். நீங்கள் இது எழுதிட்டிங்கன்னா 7 எழுதிடலாம். ஏன்னா இது கூட இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கேட்பான். அது என்ன கொஸ்டின் ஆன்சர்னா இதுதான், இலக்கண தேர்ச்சிக்குள். சரி இவ்வளவும் படிக்கணுமா? 2 கொஸ்டின் தானே இருக்குது எல்லா இயல்லையும். அந்த மரக்கை அந்த இலக்கண கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், 2 தான் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே அந்த 1 2 எழுதலாம். அந்த வேறுபாடு தருக அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ 7x2 14 இவ்வளவும் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக அடிக்க முடியும். ஓகே, மனப்பாட பகுதி வந்து என்ன சார் நாங்கள் பண்ணுறது? எங்களுக்கு ஒரு 6-7 மனப்பாடம் இருக்குது, எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தா ஓகே, ஆல்ரெடி ஒரு 4-5 படிச்சிருந்தா ஓகே, எக்ஸ்ட்ரா 1 படிச்சுக்கலாம். சுத்தமாக ஒன்றும் படிக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மனநம் பொறுத்த வரைக்கும் எவனாலையும் இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியாது, இது புது சிலபஸ்ஸு, என்ன வேணாலும் கேட்கலாம். மனநம் போய் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன்னு எவனாலும் வந்தானா நம்பிடாதீங்க, என்ன வேணாலும் கேட்கலாம், ட்விஸ்ட் பண்ணலாம். சரி என்னெல்லாம் மனநம் இருக்குது? தண்டி அலங்காரம் பாடல், நெடுநல்வாடை, அதுக்கப்புறம் கம்பராமாயணம்லாம் கண்டிப்பாக வரும். சிலப்பதிகாரம் ரிப்பீட்டடு 3 வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவியம் புதுசு, ஸோ காவியம் வந்து புதுசுங்கனால கேட்கலாம். ஸோ அடுத்தது தெய்வமணி மாலை ரிப்பீட்டடு 3 வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரச்சனை யாத்திரிகம் பாடல். ஸோ இவ்வளவும் இருக்குது சார், எப்படி சார் பண்ணுறோன்னா ரச்சனை யாத்திரிகமும் இம்பார்ட்டன் தான். ஸோ நம்ம எது இம்பார்ட்டன்ட் இல்லை எது இதுன்னா மனப்பாடத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, நீங்கள் படித்து தான் ஆகும், ஓகே? அண்ட் 2 மார்க் வந்து திருக்குறள்லேயும் அப்படி தான், இது அதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகும். ஸோ 4 + 2 6 மார்க். மனநமெல்லாம் கடைசியில் எழுதுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டிங்கன்னா அதுக்கும் மார்க் போயிடும். ஸோ மொத்தத்தில் எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அதெல்லாம் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போ எப்படி படித்து முடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இயல் வைஸ் போகிறவங்க இயல் வைஸ் போங்க, சனிக்கிழமைக்குள்ளே எல்லாமே முடிச்சிருங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையிலுக்குள்ளே எல்லாம் முடிச்சிருங்க. ரொம்ப வீக்காக இருக்கவங்க ஃபஸ்ட்டு நெடுவினா படிச்சிருங்க, அப்போ தான் சிறுவினா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நெடுவினா ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அப்போ நெடுவினா முடிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துக்கோ. சார் 2 டேஸ் டைமா? அதெல்லாம் எனக்கு வேணாம் சார், ஒரு நாள் போதுன்னா அது உன் திறமை, பார்த்துக்க. ஒன்றுமே படிக்காதவன் 2 நாள் எடுத்துக்குவோம், அதனால தான் அப்படி சொன்னேன். அப்புறம் சிறுவினாவும் குருவினா ஒரே நாளில் முடிச்சிரு. அதுக்கப்புறம் இருக்கிறதுல 1 மார்க்ஸும் 2 மார்க்ஸும் தான், பயிற்சியும் 1 மார்க்ஸும் தான், பார்த்துக்கலாம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ விஷயமும் கரெக்டாக நீ பண்ணிங்கன்னா 90க்கு 90 எடுத்துடலாம். கன்ஃபார்மாக 90க்கு 85+ எடுத்துடலாம். எழுத்துப்பிழை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போகும். பட் எழுத்துப்பிழை பற்றி ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா வேறு வழி கிடையாது. இப்போ போய் நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கு நம்ம வந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ மோரோவர் நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டை விடாமல் நல்லபடியாக எழுதுங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக தமிழில் நல்ல மார்க் கிடைக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது PDF உங்களுக்கு கிடைக்கும், கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.